கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில் நாம் பெருக வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியிலேயும் நாம் உடல்நலை ரீதியிலும் சரி, வாழ்க்கையில் ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சில காரியங்கள் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார், சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். முதலாவது சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவன் நாம் செய்த காரியங்களை பார்த்து அவர் அதை பெருக்கி நம்மிடம் பல மடங்கு பெருக்கி கொடுக்க வல்லவரான தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கொடுங்கள் அப்படின்னா நம்ம தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஒன்று செய்கிறோம், ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஒரு காரியத்தை உங்களுக்கு திருப்பி வருவது கிடையாது உங்களுக்கு. அதுதான் வேதாகமத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி. என்ன அப்படின்னா, கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்கலாம். நீங்கள் கொடுங்க திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னா அது ஒரு காரியம். அதுதான் உலக நீதி. நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா திருப்பி அதே நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் வேதாகமத்தில் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த பிப்ளிக்கல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. அமுக்கி நல்லா பாருங்கள், நல்ல ஒரு மெஷர் யோசித்து பாருங்கள். அமுக்கி திருப்பி அப்படியே கொடுக்கல, நம்மகிட்ட அதை பெருக்கிறாரு, பெருக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அப்படியே அது ஓவர்ஃப்ளோ ஆகி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, பெர்ஃபெக்டாக அளந்து, அதாவது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு அது பணமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விதைக்கிற பணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாளந்துகளாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளுடைய தேவன் எப்பேற்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அதை வாங்கினா திருப்பி கொடுத்தா போதுமே அப்படி தான் யூஸ்வலாக மனிதர்களாகிய நாம் நினைப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார் கிடையாது. நம்ம கொடுக்குற இடத்துல கொடுக்குறோம், மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவில் நம்ம மெஷரில் கொடுக்குறோமோ அதே அளவு கிடையாது. ஆனால் அதற்கேற்றவாறு பெருக்கம், சரிந்து விடக்கூடிய சில காரியங்கள் நமக்கு கர்த்தரை அது மடியிலே கொண்டு போடக்கூடிய ஒரு காட்சி தான். யோசித்து பாருங்கள். நல்லா சில காரியங்களை கொடுக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இதை பெருக்கி தருவார், 30, 60, 100 திருப்பி தருவார். அதான் வேத வசனம் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் விதைக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், கொடுக்கிறவனாக இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதி உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏழையாக இருக்கிறவர்கள் தாம் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலே ஃபினான்ஷியலாக பெருக வேண்டும் என்றால் அவர்கள் தான் கண்டிப்பாக முக்கியமாக கொடுக்க வேண்டும். காரணம் பார்த்திங்கன்னா, நாம் கொடுக்கிற அளவை பெருக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அந்த பெருக்கம் வேணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, அந்த சிறிய அளவாக இருந்தாலும் சரி, சிறிய பணமாக இருந்தாலும் சரி, அதை நாம் கொடுத்து தேவனிடத்தில் அதை பெருக்கி வாங்கி கொள்ளும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான பணம். திருப்பி மீண்டும் அதை நம்ம விதைப்போம், மீண்டும் கொடுப்போம், மீண்டும் அது பெருக்கப்படும், மீண்டும் அதை கொடுப்போம், மீண்டும். இதுதான் உலக ரீதியான ஒரு காரியம். பார்த்திங்கன்னா, அந்த உலகம் தோன்றுவதற்கு ஆரம்பத்தில் இருந்தே விதைப்பும் அறுப்பும், விதைக்கிறோம் அறுக்கிறோம், மேனிஃபோல்டு. ஒரு விதை விதைச்சு ஒரே விதை உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இத்தனை கோடி மக்கள் அதை சாப்பிட்டு பயன்பட முடியாது. உங்களுக்கு அது பெருகுது. ஒரு நெல் விதைக்கும் போது அது பெருக்கமாக தருது உங்களுக்கு. அதனால தான் இத்தனை கோடி மக்கள் பெருகும் பொழுதும் அந்த பற்றாக்குறை இல்லாமல் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய நீதி. அதற்கேற்ற மாதிரி நாமும் பார்த்திங்கன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு
அப்போ கர்த்தர் வந்து நம்ம அதை பெருக்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை பெருக்கவே முடியாது. உங்களுக்கு 0 into anything, எவ்வளோ பெரிய கோடியை நீங்கள் பெருக்கினாலும் அது 0 தான். அந்த கோடிக்கு வந்து வேல்யூவே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அப்போ நாம் யார், மீண்டும் சொல்கிறேன், யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறையில் உள்ளவர்கள், ஏழைகள், கடனில் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் சம்பாத்தியத்திலேருந்து ஒரு பங்கு கொடுக்கும் பொழுது அப்பொழுது தான் தேவனால் அதை பெருக்கி தர முடியும். இல்லை எனக்கே பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கே மாதத்துக்கு பத்தலை, அதில் நீங்கள் ஒரு 10ல் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அதனால் முடியல, நல்லா பணம் சம்பாதிச்சப்போ நான் கொடுப்பேன் அப்படி ஒரு கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது பிப்ளிக்கல் கான்செப்ட் கிடையாது. அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது உங்களுக்கு. அப்படி ஒரு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேவனுக்கு கொடுப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்போம் என்று நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு நாள் வரவே வராது உங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் போடப்பட்டிருக்கு. முதலாவது அவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடக்கூடிய காரியம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதான் 2 Corinthians 9:10 சொல்வது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்கள், விதைக்கிறவனுக்கு விதை, அவர் வந்து நீங்கள் விதைக்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, if you are a sower, he will give you seed. விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கப்படும். ஒரு விதை போதுங்க ஒரு பெரிய தோட்டமோ ஒரு மலையோ ஒரு காடோ உருவாக்குவதற்கு. அதுதான் பெருகுது. அப்போ விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். that one seed can get multiplied many times. நினச்சே பார்க்க முடியாது நமக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் அதை பெருக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் அப்படிப்பட்ட உலகம்தான், அந்த படைப்பு தான் நமக்குள்ளே இருக்குது உங்களுக்கு. அதனால் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். புசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஆகாரத்தை உண்ணுட்டோம் அப்படின்னா, விதையை ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா விதைக்கிறதுக்கு விதை இருக்காது, அப்போ அது பெருகாது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து நாம் 10ல் ஒரு பங்கு எடுத்து வைத்துட்டு மற்றவற்றை நாம் வந்து புசிப்பதற்காகவும் வாழ்வதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் போட்டிருக்கு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, விதையை அளித்து அதை பெருக பண்ணுறாரு, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பெருக்கம்தான் நம்முடைய வாழ்க்கை. பெருக்கத்தின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த கொடுக்கிற மனப்பான்மை தான் முக்கியம் உங்களுக்கு. ஏழை விதை வந்து 2 காசு போட்டிருக்கு. 100% சோயிங். 100 மடங்கு இருந்ததை ஃபுல்லாக அவள் போட்டுட்டா. நம்மகிட்ட வந்து 10 லட்ச ரூபா இருந்து அது 1 லட்ச ரூபா போடுறது விட 2 ரூபா அந்த 2 ரூபாய் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 100% பிலீவிங் காட்ஸ் மிராக்கிள். விதைக்கிறது, அப்படியே விதைக்கிறது. உங்களுக்கு எது பெருசு? பணமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 லட்சம் தான் பெருசு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2 ரூபா மிகவும் சிறிது கம்பேர் பண்ணும்போது. அந்த என்ன கையில் இருந்து விதைக்கிறோமோ, பெருக விதைக்கிறோம் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்பான் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த 2 ரூபா விதைச்சவனுக்கு சிறுக கிடைக்குமா, அந்த 1 லட்ச ரூபா விதைத்தவனுக்கு நிறைய கிடைக்குமான்னு யோசித்தோம்னா அந்த 2 ரூபா விதைச்சவனுக்கு தான் நிறைய கிடைக்கும். ஏன்னா அவன் இருக்கிற காரியத்தை ஃபுல்லாக விதைக்கப்பட்டிருக்கவனுக்கு அவன் தான் பெருக விதைத்தவன். இருந்ததை ஃபுல்லாக விதைத்த அந்த மனப்பான்மை, இந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை பழுகி பெருகி சரிந்து விழுகும்படி எனக்கு நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள் என்ற நியமனம் வந்து எனக்கு வேலை செய்யும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை உள்ளவங்க தான் அப்படி போட முடியும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி போட மாட்டாங்க. இருக்கட்டும், நமக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு ஒருவேளை தேவை வந்துச்சுன்னா, கர்த்தர் வந்து செய்யாமல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை 30 பெருகாமல் போச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் யூ ஷுட் நாட் டவுட், யூ ஷுட் நாட் ஹேவ் டபுள் மைண்டட். போடும்போது பெருகி வரும் என்ற அந்த நிச்சயத்தோடு கர்த்தர் வந்து விதைக்க சொல்லியிருக்காரு. நான் விதைக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து விதைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் உங்களுக்கு.
1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம தெரிந்த ஒரு காரியத்தை நான் மீண்டும் அந்த பெருக்கத்தின் தேவன் எப்படி பெருக்குகிறான்றதுக்காக நம்ம பார்க்குறவங்களுக்கு, தீர்க்கதரிசியுடைய புத்திர ஒருவனுக்கு மனைவாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். பாருங்க, கடன் கொடுத்த தன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி, அந்த காலத்தில் அடிமையாக்குவது அடிமை ராஜ்யம் உள்ளது காரியம், அதனால் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உனத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. சூழ்நிலை நல்லா யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் பல தடவை படித்து பார்த்து நம்மளுக்கு இது ஒரு சாதாரணமாக கடந்து சென்றுகிறோம். ஆனால் அந்த ஒரு பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போக, அது பிறகு அந்த பிள்ளைகளை பார்க்க முடியுமோ முடியாதோ, அடிமைகளாக கொண்டு போய் அங்கே பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுமோ படுமோ தெரியாது உங்களுக்கு. மீண்டும் அவர்களை பார்க்க வாய்ப்பே இல்லாமல் கூட போயிடலாம் உங்களுக்கு. அடிமைகளாக எடுத்துக்கொள்ள போகிற சூழ்நிலையில் அந்த ப்ராஃபட் சொல்கிறாரு, எவ்வளவு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எவ்வளவு என்ன இருக்குது அப்படி கேட்குறப்ப, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. இதுதான் சிச்சுவேஷன். அங்கே அடிமைத்தனத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க, கடன் இருக்குது. இந்த மாதிரி பல நேரங்கள்லேயும் நம்ம மத்தியிலையும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம். உங்களுக்கு கடன் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் மிரட்டப்படலாம், மனைவிகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மிரட்டப்படலாம். சில நேரங்களில் இப்போ உள்ள காரியங்கள் போல், இப்போ உள்ள இது போல் ஏதாட்டும் அட்டாச் பண்ண வரலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கடந்து ஒரு வேளை போய்கிட்டு இருக்கலாம் பாருங்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருந்தால் அந்த பெருக்கத்தின் தேவன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோடு உறவோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் பெருக்கி அதை பெருக்கிறது மாத்திரம் இல்லை, மீதம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கறது நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். பெருக்கி அந்த காரியத்தை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, அந்த காரியத்தையும் சந்தித்து, அந்த கடன் பிரச்சனையும் சந்தித்து மிச்சம் எடுக்கக்கூடிய காரியம் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் உங்களுக்கு. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவன் அவைகளில் வார்த்தான். பாருங்கள், பாத்திரங்களை ஒரே ஒரு குடம் தான் இருந்துச்சு. இப்போ பாத்திரங்களை கொடுக்குறாங்க, அதுதான் மல்டிப்ளிகேஷன். when 1 becomes 2 it is multiplied, when 2 becomes 4 it is multiplied. பெருகுது. அதுதான் நம்முடைய தேவனுடைய செயல். அதுதான் வேதாகம் சொல்லக்கூடிய காரியம். the God of multiplication. அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அப்படி அந்த பெருக்கத்தின் தேவன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே நின்று போயிடும் உங்களுக்கு. இந்த பெருக்கம் என்ற அந்த கான்செப்டே இல்லை அப்படின்னா எல்லா இடத்திலும் பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. விதைத்த காரியங்கள் பெருக வேண்டும், பெருகும். அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு விவசாயியும் விதைக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற நெல் எடுத்து போய் அதிகாலையில் இருந்துச்சு விதைக்கிறாங்கன்னா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது விளையும். அது எவ்வளோ ஒரு முறை விதைக்கிறோம், எத்தனை முறையோ பெருகும்ன்ற அந்த நம்பிக்கையில் விதைக்கிற மாதிரி தான் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளே பெருக்கத்தின் இடத்துல நான் உள்ளே போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு அதற்குள்ளே விதைக்க போகிறேன், கர்த்தர் பெருக்கி தருவார், தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குள்ள கர்த்தருடைய செயல்களை நீங்கள் காண்பீர்கள். அற்புதமான செயல்களை காண்பீர்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகக்கூடிய காரியங்களை காமிப்பீர்கள். நன்றாய் அளந்து போடப்படும் கொடுங்கள், அதே காரியம் கொடுக்கப்படும் போல பழகி பெருகி கொடுக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதுவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. எத்தனை பாத்திரம் கொண்டாந்தாங்களோ அவ்வளவும்
நிறைக்கப்பட்டது உங்களுக்கு. அந்த ஊரில் உள்ள அனைத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் அன்றைக்கி நிறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸ் யார் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தான் வைக்கிறோம். அவங்க இன்னும் போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா அனைத்து பாத்திரங்களும் நிரப்பி அன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் தான் வைக்கிறீங்க உங்கள் மைண்டில். உங்களுக்கு தேவைகளை அந்த லிமிட்டேஷன், இதுக்கு மேலே கேட்டால் தேவன் கொடுக்காம விட்டுருவாரோ, இதுக்கு மேலே அந்த பாத்திரம் நிறையா வேஸ்ட்டாக போயிடுமோ, சும்மா போய் எம்டி பாத்திரத்தை வாங்கி வச்சுட்டு திருப்பி போய் எம்டியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னுக்குள்ளே அவங்க வந்து கொஞ்சம் பாத்திரத்தை கூட வாங்கியிருக்கலாம். எத்தனை பாத்திரம் போடலை, ஆனால் நிறைய பாத்திரங்கள், அது மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்கு. நம்மளும் சில நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ்னாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம வருமானத்தை வந்து லிமிட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. இவ்வளோ தான், இத்தனை பாத்திரம் நிறைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணிக்கிறோம் சில நேரத்தில். ஆனால் ஹீ இஸ் எ லிமிட்லெஸ் காட். அன்றைக்கி எத்தனை பாத்திரம் கொடுத்துருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் நிரப்பி கொடுக்க வல்லவராய் தேவன். அந்த ஊரில் மாத்திரம் இல்லை, பக்கத்து ஊரில், அதுக்கடுத்த ஊரில், எல்லா ஊர்லேருந்தையும் வந்து கொடுத்துருந்தாலும் ஒரு கிணற்றிலே ஊற்றியிருந்தாக்குள்ள எண்ணெய் கிணறாக மாறுமே அல்ல, அது வந்து ஒரு நாளும் நிறுத்தப்படாது. அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். That is our God, God of multiplication. He gives what you, He doesn't give what you give. He multiplies and give it back to you. He is a God of multiplication. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்கள், மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். கடனை முடிச்சிருச்சு. அந்த கடனுக்காக தான் அன்றைக்கி வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, அந்த கடன் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா, அடைக்கப்பட்டுச்சுன்னா போதும், என் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளலாம் நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி அதோடு விற்றவர் கிடையாது. மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. எக்ஸாக்டாக கொடுத்ததை அப்படியே கொடுத்து அப்படியே முடிச்சுட்டு அதை கடன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து எப்பொழுது தீர்க்கதரிசி வருவான் என்று எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அல்ல. மீதத்தை கொண்டு மிச்சம் எடுக்கக்கூடிய நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அது பிறகு லிவிங் ஃபார் லாங். அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மிச்சம் கொடுக்கக்கூடிய தேவன். மிச்சம் இருக்குதா வாழ்க்கையில்? மாதம் மாதம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அதை நோக்கி நாம் அதற்காக விதைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பற்றாக்குறைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் வந்து இருக்கிறதுல அதை விதைக்கக்கூடிய ஒரு ஆள்களாக நம்ம மாறும்பொழுது அது பெருகும் உங்களுக்கு. அதுதான் காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது பாருங்கள், இதே தீர்க்கதரிசி தான். ஒரு விதவை, ஒரு பையன் கடைசி தருவாயில் இருக்காங்க. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பஞ்சகாலம் சாப்பிட்டுட்டு இறந்து போயிடலான்னு ஒரு சூழ்நிலையில் இறந்து போயிடலான்னு நினைக்கும்போது தீர்க்கதரிசி போய், எனக்கு வந்து ஒரு அடையை செய்து முதலாவது எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ சொல்கிற அவ, ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவதற்கு முன்னாடி ஏதாட்டும் சாப்பிட்றதுக்காக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். 2 விறகு பொறுக்கி அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு சாவின் தருவாயிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூசைட் பண்ண போகிறாங்க. நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எத்தனையோ நாம் வந்து பேப்பரில் படிக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் வந்து குடும்பத்தோட கடன் பிரச்சனையால் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு படிக்கிறவங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த நற்செய்தி அவங்களுக்கு போய் சேர்ந்துருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து இன்றும் உயிரோடு இருந்திருக்கும். நிறைய இடத்துல படிக்கிறோம் உங்களுக்கு. அந்த மாதிரி செய்தியை படிக்கும் பொழுது மனபாரமாக இருக்கும் உங்களுக்கு. கர்த்தர் அவரோடு பேசியிருக்கலாம், யாராவது ஒருவர் போய் அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம். கர்த்தர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ் நாட் எ மேன் ஃபார் சூசைட், இஸ் நாட் எ காட் ஃபார் சூசைட். இஸ் எ லிவிங் காட். அவர் வாழ்கிறது மாத்திரமல்ல, நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார்.
பொருளாதார ரீதியினாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்மளை வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்கள், முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லக்கூடிய காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது நாம் சம்பாதிக்கக்கூடிய காரியத்தில் முதலாவது அவருக்கு முதல் பங்கை கொடுக்கும் பொழுது மிச்சம் உள்ள பங்கு அது பெருகும், அது தேவைகளை சந்திக்கும், அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். அதுதான் இந்த இந்த பிரமாணம் நம்மளுக்கு வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ வருடங்களாக. அதுதான் சொல்ல, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட மட்டும் நாள் மட்டும் பானையின் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். பாருங்கள், இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இந்த எண்ணெய் குறைந்து போகாது, இந்த மாவும் குறைந்து போகாது. எப்போல்லாம் தேவையோ, எவ்வளோலாம் தேவையோ மீண்டும் மீண்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அதே தான் கர்த்தர், அதே இஸ்ரவேலின் கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு, தேவனிடத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள், மீது உள்ளது ஆசீர்வதிக்கப்படும். எல்லா தேவைகளும் வாழ்நாள் முழுவதும் உங்களை கர்த்தர் அதன் மூலமாக ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது கர்த்தர் பெருக்கித்தர வல்லவராக இருக்கிறார். மீண்டும் 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 மிச்சம் எடுக்கக்கூடிய காரியம், வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தான். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு 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 மீல், அது ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இறக்க போகிறேன்னு சூசைட் பண்ண போகிறேன்னு இருந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவித்து அநேக நாள் சாப்பிட வைத்தார். அது ஒரு பஞ்ச காலத்தில் செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம், அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்றைக்கு செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசித்து அதை நோக்கி போங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே, இன்னைக்கு உங்களோடு பேசிய வார்த்தையின்படியே, வேதாகமத்தில் உங்களோடு இடைபடக்கூடிய அந்த வார்த்தையின்படியே நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த செலவழிந்து போகாத பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இது அந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதையாக இருக்குது. இருதயத்தில் அந்த விதைக்கக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்குது. உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு இருதயத்தில் வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வைத்துக்கொண்டே இருங்க. தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விதையுங்க. மீண்டும் மீண்டும் நாம் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதனோடு தேவன் உங்களுக்கு அவருடைய காரியங்களை, அவருடைய ஞானத்தை உங்களோடு போதிக்க வல்லவராக இருப்பார். அப்போ அந்த பெருக்கம் எங்கே நடக்கும், எங்கே விதைக்கணும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு அந்த விதைப்பும் அறுப்பும் என்பதான இந்த காரியம், இதை சரியாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், அதை கொடுத்து பெருக்கி வாழ்க்கையில் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் அதான் சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கறதுல கர்த்தர் உங்களை, அதுதான் இருக்கிறதுல சந்தோஷமான ஒரு காரியம். கொடுத்து கொண்டே இருக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் கர்த்தர் பெருக்கி தருவார், இன்னும் நான் கொடுக்குறேன், கர்த்தர் பெருக்கி தருவார். அவருடைய ராஜ்யம் வளர்வதற்காக, அவருடைய சித்தங்கள் இந்த பூமியிலே செய்யப்படுவதற்காக நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, அது என்ன அளவு, மனது தான் அளவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் 30, 60, 100 தனையாய் உங்களுக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் தான் பார்த்தீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுக்கும் பொழுது அளந்து உங்களுக்கு போடப்படும். ஜெபிப்போம். சோத்திரம். ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே,
அந்த கொடுக்கிற மனப்பான்மையை இந்த வசனத்தின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. எந்த தடையுமின்றி கர்த்தாவே நான் கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது நீர் அதை பெருக்கி பலுகி பெருப்பி எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்மை விசுவாசிக்கிறோம். நீரே கர்த்தாவே பெருக்கத்தின் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. மிச்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் அதை பெறுகிறீர். தேவையானதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் யுவர் எல்ஷடாய். போதுமானவருக்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் கடன்கள் தீர்ந்து போகும் மட்டும் கர்த்தாவே மிச்சம் எடுத்து மீதமுள்ள வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தையின்படி அந்த விதவை குடும்பம் வாழ்ந்தது போல கர்த்தாவே இதை பார்த்துக்கூடிய அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவேளை கடைசி தருணத்தில் ஒரு சூசைட் மென்டாலிட்டியில் இதை பார்த்து கொண்டாலும் கர்த்தாவே அதிலிருந்து விலக நீர் அவர்களுக்கு கர்த்தாவே இடைபடுவதற்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர். அவர் கை குறுகி போகவில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே நீ எல்லோருக்கும் செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.